ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. கடவுள் இந்த வார்த்தையை பேசுகிறேன். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட போகிறேன்னு சொன்ன ஒத்த சொல்லுக்காக அப்படி நெகிழ்ந்து நெஞ்சுருகி ஆண்டவர் பேசுகிற அருமையான வார்த்தைகள் நான் சொன்னேன். வாக்குறுதியின் வார்த்தைகள், உடன்படிக்கையின் வார்த்தைகள் நான் சொன்னேன். அது என்னன்னாக்க, பழைய ஏற்பாட்டில் கடவுள் அப்ரஹாமோடு உடன்படிக்கை செய்தார். உன் மக்களை கடற்கரை மணலை போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் உன் பெருக செய்வேன்னு சொன்னார். பாலும் தேனும் வழியும் காணாட்டு உன்னை அழைத்து செல்வேன்னு சொன்னார். அதே போல் என் எதிர்த்து வந்த ஒருவனை உன்னை தவிர்த்து உன் அரியாசனத்துக்கு சரியாசனம் அமைத்து அவனை அரியன் அமர்த்துவேன்னு சாமுவேலில் சொன்னார். ஆசிரியர் இந்த எரிவாக்கின் மூலமாக யார்கிட்ட அது போகணுமோ அவருடைய கைக்கு இது போய் சேர்ந்துருச்சின்னு நமக்கு சொல்கிறார். கடவுள் தாவீதோடு பேசும் வார்த்தைகளில் நம்ம என்ன பார்க்குறோம்? சாமி யாரை முன்குறித்து வைத்தாரோ அவரை தேர்ந்து கொண்டார். யாரை தேர்ந்து கொண்டாரோ அவருக்கு சிறப்பு சலுகைகள் தந்தார். யாரை சிறப்பு சலுகைகள் உறுத்தினாரோ அவரை தம் திருப்பணியாளராக தொடர்ந்து வழிநடத்துவதாக வாக்குறுதி கொடுக்கிறார். இப்போ பட்டன் அப்படி பாஸ் ஆகிக்கிட்டே வந்துச்சு. கரெக்டாக யார்கிட்ட போய் நிற்கணுமோ அங்கே போய் நின்னவொடனே கடவுள் நல்லா இருப்பாங்கிறார். அது முதல் செய்தி. இரண்டாவதாக இதில் தாவீது அரசர் இஸ்ராயலின் குல முதுவர்களாக தலைவராக அமர்வது என்பது பை சான்ஸ் கிடையாது, பை சாய்ஸ். நான் தான் அவனை முன்குறித்தேன், என் எதிர்த்து உகந்த அவன் தான். அவன் பேசுறது பாரு, எவ்வளோ அன்பாக பேசுகிறான். அவனை அருணில் அமர்த்த போகிறேன், அவன் குடும்பத்தையும் பாதுகாக்க போகிறேன், அவன் தலைமுறையை நான் ஆஸ்வதிக்க போகிறேன். கடவுள் சொல்கிற அழகான வாக்குது. முதலாவது இதை ஒத்த வார்த்தை எடுத்துக்கலாங்க. என் ஊழியன் தாவீதுங்கிறார். என் அடியான் தாவீது, அதான் வார்த்தை. என் பழைய மொழிபெற என் அடியான் தாவீது, இவன் என் ஊழியன் தாவீது. அந்த ஒத்த வார்த்தை எடுத்தோம்னாக்க ஒரு 3 மணி நேரம் அதை பற்றி பேசலாங்க. அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை அது. என் ஊழியன் யார் சொல்கிறா? கடவுள் சொல்கிறார். ஆண்டவரையும் உன் அடியான்னு சாமுவேல் சொல்கிறார். உன் ஊழியன் நான் கேட்குறேன்னு சொன்னான். ஆனால் கடவுள் என் ஊழியன்னு சொல்கிறார். கடவுளின் ஊழியனாக அடையாளம் காணப்படுகிறது மனிதர்கள் அல்ல, கடவுளே என் ஊழியன் தாவீது. யோபு பார்த்து சொல்வார், என் ஊழியன் தாவீது. யோபு பார்த்தாயா? எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ பிரமாணிக்கம், எவ்வளோ நன்றியறிந்த வாழ்க்கை. எல்லாத்தையும் கொடுத்தீங்க, அதனால் தொட்டு பாடுறான், அவனை தொட்டு பாடுறான், உயிரை மட்டும் எதனால தொட்டு பாடுறான், அப்போ என் பிரமாணிக்கம் இருப்பான்டா. சாமி அவனுக்கு சாட்சிய பத்திரம் கூறுறாரு யோபுக்கு. அதே வார்த்தை இங்கே. ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, என் ஊழியன் தாவீதுன்னு கடவுள் தாவீதை பற்றி சொல்லும்போது 30 வயசில் அறிஞர் நம்ம தாவீதை பற்றி சொல்லும்போது இணைச்சட்ட வரலாற்று யாரு கீழே வைக்கிறார்னா, என் ஊழியன் அப்ரஹாம், என் ஊழியன் ஈசாக்கு, என் ஊழியன் யாக்கோபு, என் ஊழியன் யோசேப்பு, என் ஊழியன் மோயிசன், என் ஊழியன் யோசுவா. இந்த குலம் முதுவர்கள், நீதி தலைவர்கள் என்னோடு முகமுமாய் நண்பனை போல் உரையாடிய மோசேவுக்கு இணையாக வைக்கிறார். ஒரு பேட்ரியார்கல் ஃபிகருக்கு ஈக்குவலாக வைக்கிறார். ஒரு 30 வயது இளைஞன் அறிஞர் உட்காரு, என் ஊழியன் தாவீது சொன்னது அப்ரஹாமுக்கு என் ஊழியன்னு சொன்னார், மோசேவை பார்த்து என் ஊழியன்னு சொன்னார். அந்த இடத்துல தூக்கிட்டு போய் வைக்கிறார். ஆகவே தான் மத்திய நற்செய்தி எழுதும்போது தலைமுறை பட்டியலில் அப்ரஹாமிலிருந்து தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து இது வரைக்கும் நாடு கடத்தல் வரைக்கும் பிரிப்பார். அப்போ அப்ரஹாமிலிருந்து தாவீது வரைக்கும் ஒரு வரலாறு, தாவீதிலிருந்து இன்னொரு வரலாற்றை பகுத்து பிரிக்கிற என் ஊழியன் வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நிறைய சொல்லலாம். இந்த ஒரு வார்த்தையில் அவ்வளோ அர்த்தம் அடங்கி இருக்குது. அதில் இருக்கிற பாசம், நேசம், நம்பிக்கை, கடவுளுடைய பிரமாணிக்கத்தினுடைய வெளிப்பாடு தாவீது நடந்துக்கிறது எல்லாமே அதில் அடங்கி இருக்குது. அவ்வளோ வல்லமையான வார்த்தை, ஒரு வார்த்தை அதை சொல்லலாம். நம்ம அதிகம் சொல்ல தேவையில்லை. இப்போ நான் அந்த உடன்படிக்கை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு போகிறேன். உடன்படிக்கை பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இல்லைங்களா? என்றுமே நிலைத்திருக்கும். கடவுளுடைய உடன்படிக்கை இல்லைங்களா? உடன்படிக்கையை அந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட எல்லா இறைவாக்களுமே பயன்படுத்துகிறாங்க. ஒன்று சாம்பிள் கொண்டு மட்டும் சொல்கிறேன், நம்ம பார்த்துக்கோ. வீடு புரட்டி பார்ப்போமே. ஏசாயா 9:1-7 வாசிப்போமே. ஏசாயா 9:1-7 வாசிப்போமே. ஆனால் துயரமிட்டிருந்த நாட்டினருக்கு மனச்சோர்வு தோன்றாது. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழி பகுதி,
யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, புறவினத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். அப்படியே 6ஆம் வசனத்துக்கு வாங்களேன். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளது, ஒரு மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவரது தோள் மேல் இருக்கும். அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதியின் பெருக்கத்திற்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து அவரது அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். யாரு? வர இருக்கிற மெசியா, ஏசியா முன்னிருக்கிற இறைவனின் அடியார், இறைவனின் ஊழியர் இதை செய்வார். அவர் எங்கே வழித்தொண்டில் வருவார்? தாவீதின் அரியணையில் அமர்வார். 2 Samuel 7:4-16 உள்ள வார்த்தைகளை அடி கொடுக்கிறார். 11ஆம் அதிகாரம் போங்களேன். ஏசியா 11:1-16. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளையொன்று வளர்ந்து கனிதரும். ஈசா என்றது யாருங்க? ஈசா என்று தாவீதினுடைய அப்பா ஜெஸ்ஸே தான் தமிழில் ஈசா என்று எழுதுறாங்க. ஈசா என்னும் தண்டிலிருந்து அடிமரத்தின் தளிர் ஒன்று கிளம்பும். அதான் ஜெமாசாதேக் என்பார்கள். நீதியின் தளிர் என்று பிற்காலத்தில் எரேமியா சொல்வார் 23ஆம் அதிகாரத்தில். நீதியின் தளிர், அந்த நீதியின் தளிர் எது? தாவீது. ஈசா என்ற அடிமரத்தின் வேரிலிருந்து ஒரு தளிர் கிளம்பும். கிளம்பிருச்சு. 30 வயசுல கிளம்பி அரியணையில் உட்காந்துருச்சு. அந்த தளிர் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் வாழ வைக்கிறது. அந்த 13ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லுது. அதே போல 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போமே. 16:5. அப்பொழுது ஆண்டவர் தம் பேரன்பால் ஓர் அரியணையை அமைப்பார். தாவீதின் கூடாரத்தை சார்ந்த ஒருவர் அதன் மேல் வீற்றிருப்பார். அவர் உண்மையுடன் ஆள்பவர், நீதியை நிலைநாட்டுபவர், நேர்மையானதை செய்ய விரைபவர். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தாவீதின் கூடாரம். நான் கேதுரு மரங்களில் வாழும் அரண்மனையில் வாழ்கிறேன், ஆண்டவர் கூடாரத்தில் வாழ்கிறார்னு சொல்றாரு. தாவீதின் கூடாரத்தை டென்ட் ஆஃப் டேவிட், அதாவது ஹவுஸ் ஆஃப் டேவிட், அதாவது டென்ட் ஆஃப் ஓஹெல் தாவீத் என்று எபிரேயமில் சொல்லுவாங்க, பெத் தாவீத் என்று சொல்வார்கள். அப்போ அந்த பெத் தாவீதை, அந்த தாவீதின் கூடாரத்தை அவர் நிறுத்துவார். அந்த கூடாரத்தை சார்ந்த ஒருவரை அந்த அவருடைய அரண்மனையில் அமர்த்துவார். கூடாரத்தில் வாழ்ந்தவர் டெம்பரரி லைஃப். அந்த கூடாரத்தையும் அவருடைய வீட்டுக்குள்ள உன் கூடாரங்களை விரிவாக்கி அகலப்படுத்து. ஏன்னா நிறைய குழந்தைங்க பிறக்க போகுது, நிறைய வேலைக்காரங்க வருவாங்க, கூடாரத்தை பெருசுபடுத்துன்னு வாக்குறுதியாக அந்த பெண்களுக்கு சொல்லுவாங்க, யூத பெண்களுக்கு. அப்போ இந்த இடத்துல தாவீதின் கூடாரத்தை சார்ந்த ஒருவருக்கு அந்த வீட்டு பக்கத்தில் அவர் தாவீது அவங்களிருந்து ஒருத்தர் தாவீது அரண்மனை உட்கார்வார். அடுத்து பாருங்க, ஏசாயா 55:3. எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றுமுள்ள உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். மாறாத பேரன்பு தான் அவனை விலக்கி விட மாட்டேன்னு வார்த்தை பயன்படுத்துகிறாரா? மாறாத பெருமை விளக்க மாட்டேன்னு சொல்கிறாரா? அதே வார்த்தை வச்சு அடிக்கிறார் பாருங்க. தாவீது காட்டிய மாறாத பேரன்பை சாலமோனுக்கே சொன்னார். அதை தாவீது காட்டிய பேரன்பை உனக்கும் நான் காட்டுவேன், உன்னோட விளக்க மாட்டேன். அந்த வார்த்தை வச்சு அந்த வாக்குறுதி பின்பற்றி வர்றார். ஏசியா புத்தகம் மட்டுமே 6 இடங்களில் தாவீதுடைய உடன்படிக்கையை வைக்கிறார். இன்னும் விரிச்சு போனோம்னாக்க இந்த எபிசோட தாங்காது, அவ்வளோ சொல்லலாம். ஏசியோட நிறுத்திக்கிறேன். எரேமியா இருக்கிறாங்க, எசேக்கியேல் இருக்கிறாங்க, ஓசியா இருக்கிறாங்க, ஆமோஸ் இருக்கிறாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது பழைய ஏற்பாட்டில் மட்டும் அவ்வளோ இடத்துல இறைவாக்கு புத்தகங்களில் மட்டும் இன்னும் கொண்டு போய் 400 தேடினோம்னா ஒரு புத்தகமே போடலாம். அவ்வளோ தாவீதின் வாக்குறுதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. இந்த வசனங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற அற்புதமான செய்திகளை சொல்லி முடிக்க நமக்கு நாவு பத்தாது, நாள் பத்தாது. இது இந்த செய்தி இப்படி சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டிலேயே அந்த இதுக்கு எல்லாம் சொன்னாங்க. சொன்னதெல்லாம் சொல்லான்னு நினச்சா வார்த்தையாக மாறிச்சா? எப்போ நிறைவேறிச்சு, எப்போ நிறைவேறும்னு கேட்குற ஒரு சிலர் இருக்கிறாங்க. இஸ்ராயல் மக்கள், யூத மக்கள் இன்னமும் நிறைவேறணும்னு காத்திருக்கிறாங்க. கிறிஸ்துவாக நாம் நிறைவேறிச்சா என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதை நம்ம பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் பவுலடிகளார் இந்த வாக்குறுதி எப்படிலாம் நிறைவேறிச்சுன்றதை, இயேசு நிறைவேறதை படம் பிடித்து காட்டி இந்த வாக்குறுதி அங்கே நிறைவேற்றம் இங்கே என்று குறிப்பிட்டு காட்டுற பகுதியில் ஒரு சில பகுதியில் பார்த்து நம்ம கடந்து போவோம். புதிய ஏற்பாட்டை பார்ப்போமே. புதிய ஏற்பாட்டில் நான் இப்படி சொல்கிறேன், கொஞ்சம் இதாக சொல்லாமல், புதிய ஏற்பாட்டில் இந்த வாக்குறுதியை இயேசுக்குள்ளே ஒப்பிட்டு இயேசு ஆண்டவர் தாவீது என்ற உடன்படிக்கையின் பிரதிநிதியாக தாவீதின் அருகில் அமர இருக்கிற தாவீதின் மகன் என்று சொல்லி அந்த தாவீதின் வாக்குறுதியில் வச்சு இயேசுக்கு 7 டைட்டில்ஸ் கொடுக்குறாங்க, 7 அடைமொழிகளை கொடுக்குறாங்க.
தாவீதின் மகன் என்பது ஒரு அடைமொழி. அது மாதிரி 7 தலைமுறை இருக்கிறாங்க. அது எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்கள பற்றி நான் சொன்னோம்னாக்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஏன்னா சமயத்தில் ஒரு புத்தகத்தை பார்த்தேன், சென்ட் பால்ஸ் பப்ளிகேஷன் அவருடைய புத்தகப்படுது டைட்டில்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பார்த்தேன். அந்த டைட்டில் வந்து ஒரு 16-17 இயேசுவின் தலைப்புகளை, இயேசுவே, தாவீதின் மகனே, ஆண்டவரே, ரபூனி என்றெல்லாம் தலைப்புகள் வச்சு அந்த என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அழகான ஒரு முயற்சி அது. அதே போல் இந்த வாக்குறுதியில் வருகின்ற அடைமொழிகள் 7 இருக்குதுன்னு பைபிளில் சொல்கிறாங்க. அந்த 7 என்னென்னு பார்த்தோம்னாக்க பல மறையுறைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இயேசு விட்டு புரிந்து கொள்வதற்கும் நற்செய்தியின் பார்வையில் இயேசுவின் வழித்தொண்டலாக வருகிற இயேசு யாராக இருக்கிற என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கின்றதுனால அதை பார்ப்போம். முதலாவது 7 டைட்டில், முதலாவது டைட்டில் வந்து ஹீ சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் டேவிட். வாசிப்போமே, மத்தேயு 1:1 வாசிப்போமே. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். மத்தேயு வந்து யூத கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுத்துகிறார். அந்த யூத கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்திலே ஷெமா இஸ்ராயல் அதுனாய் எலோஹினு அதுனாய் ஏகாத் வே அகாப்த இதுனாய் எலோஹிக்கா பேக்கோல் லெவவ்கா பேக்கோல் நப்ஷேக்கா பேக்கோல் மயோதேக்கா அந்த ஷெமா இஸ்ராயலை படித்து தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த வளர்க்கப்பட்ட சட்டத்தில் ஊறி போன ஒவ்வொரு வாரம் இறைவாக்கு படிக்கிற அந்த மக்களுக்கு பேசும்போது ஒரே வார்த்தை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தாவீதின் மகனும் அப்ரஹாமின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டின்னு சொல்லி இயேசுவின் தலைமுறை 2ஆக பிரித்து அப்ரஹாம் தாவீதின் வச்சு இயேசு தொடர்ச்சியாக வைக்கிறார். அப்போ தாவீதின் மகனா மொதல் வசனத்திலே மத்திய இயேசு யாராக காட்டுறாரு? கடவுள் வாக்குறுதி கொடுத்த அப்ரஹாமின் தாவீதின் மகன் இயேசு. அவர் தான் அந்த இது வெளியில் வந்தால் தானே மெஸ்ஸியா வர முடியும். அப்போ இவர் மெஸ்ஸியா என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இரண்டாவது பாருங்களேன், திருத்தூதர் 13:22 வாசிப்போமே. திருத்தூதர் 13:22. கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். 23 வாசிங்களேன். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். தாவீதினுடைய வாக்குறுதி இயேசுவில் நீடிருக்கிறதை திருத்தூதர் பணிநூல் லூக்கா அடிக்கோடிட்டு காட்டி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது இணைக்கும் பலமாக வருகிற இயேசு வாக்குறுதியின் முதல்வன் இயேசு என்று அழகாக அடிக்கோட்டு காட்டுறார் தாவீதின் மகனுக்கு. பவுலடிகளார் கூட இந்த வார்த்தையை வழிவகுகிறார். இயேசு தாவீதின் மகன் என்று ரோமையர் 1:3 சொல்றார். ரோமையர் 1:3. இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதன் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். மனிதன் என்ற முறையில் தாவீதின் வழிமரபினர் இல்லைங்களா? தாவீதின் மகனாக பவுல் கூட பார்க்கிறார். இதே போல மேய்ப்பு பணி திருமகள் சொல்லப்படுகிற பவுல் இருக்கிறாரின் தீமோத்தேயு எழுதிய பக்கங்கள் 2 தீமோத்தேயு 2:8 வாசிப்போமே. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2:8. இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொள். தாவீதின் மரபில் வந்த அவர் இறந்தோரிடமிருந்து உயிர் பெற்று எழுந்தார். இதுவே நான் அறிவித்த நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொள். தாவீதின் மரபில் அரச மரபராய் வந்த அவர் அரசராய் மட்டும் நின்று விடாமல் இறந்தோரிடம் வீழ்த்திருந்தார். வீழ்த்திருந்த யாரு? கடவுளால் மட்டும்தான் முடியும். கடவுள் மகனால் தான். அவர் தாவீதின் மகன் மட்டுமல்ல, கடவுளின் மகன் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் அழகாக சொல்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம், மத்தேயு பார்த்தோம், லூக்கா பார்த்தோம், ரோமர்கள் பார்த்தோம். மேய்ப்பன் திருமகளில் பொருட்கள் இன்னொருத்தர் சொல்கிறத பார்ப்போம். யோவான் கூட இந்த கருத்தை வலியுறுத்துறார். இயேசு தாவீதின் மகன். முதல் டைட்டில் சொன்னேன், திருவள்ளிப்பாட்டின் 22:16. திருச்சபைகளுக்காக உங்கள் முன் இவ்வாறு சான்று பகருமாறு இயேசுவாகிய நான் என் வானதூதரை அனுப்பியுள்ளேன். தாவீதின் குலக்கொழுந்தும் வழித்தோன்றலும் நானே, ஒளி படைத்த விடிவெள்ளியும் நானே. தாவீதின் குலக்கொழுந்தும் வழித்தோன்றலும் யாரே? இயேசு சொல்றார் இல்லைங்களா? அழகா. இப்போ இயேசு தாவீதின் மகன் என்று மத்தேயு, யோவான் மற்றும் பவுல் மற்றும் லூக்கா எல்லாருமே சொல்றாங்க. ரெண்டாவது டைட்டில் வந்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதும் இந்த வாக்குறுதியுடைய விடுதலையாகத்தான் வருகிறது. அது இரண்டாவது டைட்டில். அவர் தாவீதின் மகன் முதல் டைட்டில். இரண்டாவது இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர். அது 2 வசனம் மட்டும் பார்ப்போம். திருத்தூதர் பணிநூல் 2:30. அவர் இறைவாக்கினர் என்பதால் அவருடைய வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அரியணை வழித்தோன்றல் எங்கே போகுது வார்த்தைங்க? தாவீதுக்கு போகுது இல்லைங்களா? 2 சாமுவேல் 7:4-11 வார்த்தைகள் வருகிறது. அடுத்ததாக கடவுளின் இல்லத்தை கட்டி எழுப்புவார். நீயும் உன் வீட்டாரும் என்பாக என்றும் நிலைத்திருப்பீர்கள், உனது அரசு என்றும் நிலைத்திருக்குன்னு சொன்னார். கடவுளுடைய ஆலயத்தை கட்ட விரும்புவது யாரு? தாவீது. எனக்கு ஒரு ஆலயம் கட்டுகிறாயா? உன் இல்லத்தை நான் கட்டுவேன் என்றார். இயேசுவை கடவுளின் ஆலயத்தை கட்டுவராக நற்செய்தியில் படம் பிடிக்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். யோவான் 2:19.
இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அப்போ இடிக்கப்பட்ட தாவீதின் கூடாரத்தை சார்ந்தவர்களை நான் மீண்டும் கட்டி எழுப்பேன்னு இறைவாக்கினர் சொன்னதை இங்கே வந்து பார்க்குறாரு. அதே போல் எபிரேயர் 3:3 வாசிப்போமே. எபிரேயர் 3:3. ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறவனுக்கு அவ்வீட்டை விட அதிக மதிப்பு உண்டு. அதுபோல இயேசுவும் மோசேயை விட அதிக மேன்மை பெற தகுதி உடையவராகிறார். ஏனெனில் ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கடவுளே. பாருங்களே, இப்போ கட்டி எழுப்புவராக, கடவுளின் இல்லத்தை கட்டி எழுப்புவராக இயேசுவை படம் பிடிக்கிறார்கள். அது தாவீதினுடைய வாக்குறுதியுடைய வெளிப்பாடு. அதே போல் இறைவனின் அரியணையில் அமர்கிறவராக தாவீதை கட்டி காட்டுகிறார். அந்த வாக்கு சொல்லுது, அந்த அரியணையில் அமர்ந்தவராக இயேசுவை படம் பிடிக்கிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க எபிரேயர் 1:8 வாசிப்போமே. தம் மகனை குறித்து, இறைவனே, என்றும் உள்ளது உமது அரியணை, உம் ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல், நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள், மகிழ்ச்சியின் நெய்யால் மீது அருள்பொழிவு செய்து அரசர் தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார் என்றார். பொசஸர் ஆஃப் டிவைன் த்ரோன் ஆஃப் காட், இல்லைன்னா டேவிட் தாவீதின் அரியணை. நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 3:21 திருவெளிப்பாடு 3:21 நான் வாசிக்கிறேன். இங்கே பாருங்களேன். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவரும் என்றுமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமையை தருவேன். அரியணையில் அமர்றது, வெற்றி பெறுகிறது எல்லாம் தாவீதினுடைய வாக்குறுதியுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகள். அப்போ சாமி சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கையின் அரியணையில் அமர்றது வந்து கடவுளுடைய கொடை, அதை நான் செய்யும்போது உங்கள் எல்லாரையும் எங்களுள்ள ஆஸ்வதிப்பேன். அதான் 3:21. 5வதாக நித்திய வாழ்வின், நித்திய அரசின், முடிவில்லாத அரசின் ஆட்சியாளராக, அவரது அரசுக்கு முடிவே இராது, இல்லைங்களா? மாதாவுக்கு கபிரியேல் சொல்கிறார் லூக்கா செய்தில்லை. அங்கே என்ன சொல்கிறாரு, உனது அரசும் உனது குடும்பமும் என்று நிலைத்திருக்குன்னு சொல்கிறார். அப்போ பொசஸர் ஆஃப் இட்டர்னல் கிங்டம் ஆஃப் காட் இன் த ஃபேமிலி ஆஃப் டேவிட், அது முக்கியமானது. அதை பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15:24. 1 கொரிந்தியர் 15:24. அதன் பின்னர் முடிவு வரும், அப்போது ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் கிறிஸ்து அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எபேசியன்ஸ் 5:5 வாசிப்போமே. எபேசியர் 5:5. பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்பார், சிலை வழிபாடாகிய பேராசையை கொண்டோர் ஆகியோரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேறு அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கடவுளின் அரசு, கடவுளுடைய நித்தியமான அரசு, கடவுள் முடிவில்லாத அரசு, திரும்ப திரும்ப சொல்றாரு. அதே போலவே இயேசு கடவுளின் மகன் என்ற ஒரு 6வது வாக்குறுதியும் இந்த பகுதியில் பார்க்குறோம். மார்க் 1:1 வாசிப்போமே. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். யாரும் சொல்கிறதுக்கு முன்னாடி மார்க்கு 16 அதிகாரங்கள் இயேசு வாழ்க்கை படம் பிடிக்க போகிறாரு. வசனம் என்ன சொல்கிறாரு? கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் மகன், தாவீது கடவுளுக்கு இதயத்துக்கு உகந்தவன், அவருடைய மகன் இயேசுன்றார். அதான் நற்செய்திகள் 4 நற்செய்தி எழுதினாலும் அவங்க இயேசுவை என்னவா கொடுக்குறாங்க, என்னவா பார்க்குறாங்க. மத்தேயு அப்ரஹாமின் மகன், தாவீதின் மகன் பார்த்தார். லூக்கா தாவீதின் அரியணையில் அமர்ந்திருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார், அவரது தாவீதின் ஆட்சி அவர் கொடுப்பார், அவர் ஆட்சிக்கு முடிவே இராதுன்னு பார்த்தார். கடவுளுடைய வாக்குறுதியின் விலை மதிப்பில்லாத சொத்தாக இயேசுவை லூக்கா பார்க்கிறாரு. அதே வார்த்தையில தான் வந்து திருத்துறைப்பள்ளின்னு சொல்றாரு. யோவான் சொல்றாரு, ஆதியிலே வாக்கு இருந்தார், பெரிசித் பரா ஹெலோஹிம் எத் ஹா ஷமாயும் வேஹித் ஹாரட்ஸ். தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். அதே வார்த்தையை யோவான் எடுத்து சொல்லி, தொடக்கத்தில் வாக்கு இருந்தார், அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார், அவ்வாக்கு கடவுளாக இருந்தார். மத்திய வந்து அப்ரஹாம்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார் இயேசுவை, லூக்கா வந்து ஆதாமின் மகன் கூட்டு போகிறாரு. யோவான் அப்படி அள்ளி தூக்கிட்டு போய் தொடக்கத்தில் வைக்கிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தார், கடவுள் யாருக்கு இருந்தார்? கடவுள் இருந்தார். கடவுள் வந்து ஒத்த வார்த்தையில் உலகத்தை படித்தார், அந்த கடவுளோடு இந்த வாக்கு இருந்தார்னு வைக்கிறார். 3 பேர் தான் இயேசு பற்றி பேசுகிறாங்க. ஆனால் எங்கே போய் வைக்கிறாங்க பாருங்கள். மத்தேயின் பார்வையில் அவர் யூத மெசையாவாக பார்க்குறாரு, லூக்கா வந்து யூனிவர்சல் மெசையாக பார்க்குறாரு, யோவான் வந்து காஸ்மிக் மெசையாவாக பார்க்குறாரு. அந்த ஒற்றை வார்த்தையில் அவ்வளோ அழகு இருக்குது. தொடக்கத்தை எங்கே வச்சு பார்க்குறாங்க பாருங்கள். காலம் நிறைவில் கடவுள் கண்ணியிடம் பிறக்கிறவராக தன் மகனை அனுப்பினார்னு எதுவுமே சொல்லாமல்
பவுல் சொல்வார் கலாத்தியர் 4 அதிகாரத்தில், கால நிறைவில் காலங்களை கடந்த கடவுள் காலத்துக்கு உட்பட்டவராய் மாறினார், ஒரு கண்ணிடமிருந்து பிறந்தார்னு சொல்லுவார். யாருமே சொல்லாமல், யாருமே எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல எழுதுனது பவுல் தான், இல்லைங்களா? அவர் இயேசுவின் பிறப்பை பற்றி பேசவே இல்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வார்த்தை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமது மீட்புன்ற ஒத்த வார்த்தையை வச்சு 13 கடிதம் எழுதுறார். இயேசுவின் போதனைங்க, புதுமைங்க, அவருடைய பிறப்பு, வளர்ப்பு எதுவுமே பேசலை. இயேசு போதிச்ச போதனை ஒத்த வார்த்தை, மரித்த இயேசு உயிர்த்தார், உயிர்த்த இயேசு நம்மோடு வாழ்கிறார், அவராய் நாம் வாழ்வோன்னு அந்த ஒரு வாக்கியத்தை வச்சு, இந்த கெரிக்மா வச்சு 13 கடிதங்கள் எழுதி புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களில் 3/2 பகுதி ஆக்கிரமம் செய்கிற பவுல் எழுதுகிறார். இயேசு பற்றி சொல்லும்போது, காலத்திற்கு உட்பட்ட, காலங்களை கடந்த கடவுள் காலத்துக்கு உட்பட்டு கண்ணிடமிருந்து பிறந்தான் ஒற்ற வார்த்தையில் அடக்கிறார். அதுலேருந்து வளர்ந்து வருகிற விளக்கு உரைகள் தான் அந்த நற்செய்தியுடைய புத்தகங்கள் எல்லாமே அடிப்படை எங்கே போகுது? நற்செய்தியில் எல்லாருமே கொண்டு போய் தாவீதில் வைக்கிறாங்க. ஒரு அரச திருமகனாக வந்தார், அவரை சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டீங்கடா. சிலுவையில் அரைஞ்சது ஒரு நாசரேத்து இயேசுவா இல்லை, ஒரு கார்பெண்டர் இல்லை, சன் ஆஃப் மேரி இல்லை, சன் ஆஃப் ஜோசப் இல்லை, அவருடைய சகோதரனுடைய யூதா சீமோனுடைய அவங்க இல்லை, அவர் மெசியா, தாவீதின் மகன், உலகத்தின் நாயகனுடைய ஒரே மகன். அந்த நற்செய்தியில் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக எழுதுகிறாங்க சாமி. ஒரு சிலுவையில் அறையுண்ட ஒரு தேச துரோகியை, ஒரு கிரிமினல் குற்றவாளியை உணர்ந்து பார்த்து, நாங்கள் பார்த்ததை கேட்டதை தொட்டு அனுபவத்தை சொல்கிறோன்னு சொல்லி காட்சி எழுதுகிறாங்க. அப்படி தான் நற்செய்தி வந்துச்சு, நம்மளை சேர்ந்துச்சு. அதை நம்ம நுணுக்கமாக பார்த்தோம்னாக்க, ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதமும், நீங்கள் பார்க்குற விதமும், நான் பார்க்குற விதமும், எங்கள் அப்பா பார்க்குற விதமும், எங்கள் அம்மாச்சி பார்க்குற விதமும் டோட்டலாக மாறிப்போகும். அதுதான் ஒவ்வொருடைய பார்த்தனை இயேசு என்கிற உன்னதமான பொக்கிஷம், ஒரு விளைவிப்பில்லாத பேராற்றல் நமக்குள்ளே வரார். நற்செய்தியில் பார்க்குற இப்படி பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பதத்தை பற்றி போகணும். அதுக்கு அடிப்படையாக வர்றது என்னன்னாக்க, பெரும்பாலான நற்செய்தியில் பார்க்கும்போது தாவீதை பார்க்குறாங்க, இப்ராஹிமை பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் மோய்சனுடையாவும் பார்ப்பாங்க. அது யோவான் இயேசு பார்க்குற விதம் 7-8 விதமாக இருக்கும். அது ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொருத்தர் முன்னேற வச்சு காப்பார். அது வழியாக மெய்ப்பம்பார், திராட்சை கொடிம்பார், நல்லாயன்பார், மணுமகன்பார், குருவா தன்னை காமிப்பார். அதெல்லாம் பல விதங்களை பார்க்கறது. இந்த இதில் தாவீதினுடைய உடன்படிக்கை அவ்வளவு அழகாக விழுத்தினுடைய புதிய ஏற்பாட்டு பல பக்கங்களில் விரைவி கிடக்கிறத பார்க்குறோம். 6வது டைட்டில் கடவுளுடைய முடிவில்லாத இறைவனுடைய மகனாக பார்க்குறாரு. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தாவீதை போல பிரமாணிக்கமா இல்லை. வடநாடு என்று தென்னாடு என்று கூறு போட்டார்கள். தென்னாட்டில் நின்று இறைவனுக்கு எதிராக பாவங்களை கட்டிக்கொண்டார்கள். வடநாட்டில் இருக்கிறவர்கள் முதலாக அழிக்கப்பட்டார்கள். கடவுளுடைய வாக்கில் நடக்காமல் தாந்தோண்டித்தனமா நன்றி கற்றவர்களாய் உடன்படிக்கையின் உறவை மீறி பல தெய்வங்களுக்கு மக்களை கையளித்து மக்களை நன்னெறில் நடத்தாமல் போனதுனால அவர் உன்னதரின் மகனாக இருப்பார். கடவுளின் ஆட்சி அவரிடம் கொடுக்கப்படும். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. தாவீதின் வாக்குகள் அப்படியே எடுத்து